வாழக்கூடிய வயசில் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து இருந்துக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு நான் குடும்பத்தை விட்டுட்டு ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். நம்ம இருக்கிற ஏரியாவிலேருந்து இப்போ ஜகராவுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம கலாஸ் நான் செம்ம கூட்டம் இன்றைக்கி. இந்த கடை தான். நான் ஜகரா சைடுக்கு வந்தீங்கன்னா இங்கே வாங்க. ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இப்போ அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம வந்தாச்சு. நம்ம ஓனர் வந்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாப்புல. நான் ஆட்டுக்கறி நம்ம வந்து இப்போ வாங்க போகிறோம். இப்போ பனிக்காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து அதிகமாக சாப்பிடுங்க. அதே வந்து இந்த வெயில் காலம் தொடங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று மீன், அப்படி இல்லைன்னா வந்து ஆட்டுக்கறி ரொம்ப அதிகமாக வந்து சாப்பிடுங்க. ஏன்னா ஆட்டுக்கறி வந்து பேசிக்காக வந்து குளிர்ச்சிங்கிறதுனால வந்து ஆட்டுக்கறி வந்து அதிகமாக வந்து சாப்பிடுங்க. ரெண்டாவது வந்து இந்த பனி நேரத்தில் வந்து இந்த காவா சாய் வந்து குடிக்கிறதா வந்து இருக்கட்டும், இது இங்கே வந்து இதோட வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் போல் இருக்குது. இந்த குருஃபோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பெருசாக முழு ஆட்டை வந்து நல்லா வந்து வேக வச்சு அதை வந்து ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து வந்து சாப்பிட்றது. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து சொந்த பந்தங்களாக வந்து இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுங்களாக வந்து இருக்கட்டும், இந்த மாதிரியான இதிலெல்லாம் வந்து நிற்கும் போது நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கும். இங்கே வந்து இதுக்கு வந்து காசு பணம் வந்து கிடைக்கிது. அரசாங்கம் வந்து காசு பணம் வந்து கொடுக்குறாங்க, செய்வாங்க எல்லாம். ஆனால் நம்மளுக்கு வந்து அப்படி கிடையாதுல்ல. நம்ம வந்து வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு வந்து காசு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைமை வந்து நம்ம நாட்டில் வந்து இருக்குது. நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து இலவசம்னு சொல்லிட்டு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு அதையும் வந்து சொல்லியும் காட்டிடுறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்லாம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. பிள்ளை பிறந்தாலும் வந்து காசு கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளை வந்து வளர்கிற வரைக்கும் வந்து காசு கொடுக்க தான் வந்து செய்கிறாங்க. படிக்க வைக்கிறதுக்கும் வந்து காசு கொடுத்துட்றாங்க. எல்லாத்துக்குமே ஏ டு இசட். ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் கூட வந்து காசு கொடுத்துருவாங்க. ஒரு இடம் வாங்குறதா இருந்தால் கூட வந்து காசு கொடுத்துருவாங்க. எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்லாம் யாரையுமே வந்து சொல்லி காட்ட மாட்டாங்க, நம்ம நாட்டில் நடக்கிற மாதிரிலாம். அதனால் வந்து நம்ம நாட்டிலையும் இது மாதிரியான வந்து ஸ்கீம்ஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும், பெட்டராக வந்துருக்கும். இல்லை இருக்குது, நம்ம நாட்டிலையும் வந்து இருக்குது. ஆனால் வந்து அது சொல்லி காட்டக்கூடிய அளவில் வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு கட்சி சார்பில் வந்து அது வந்து போயிடுது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வீடுனா வந்து அது கவர்மெண்ட் வீடு, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதை வந்து கட்சி சார்போ இவங்க தான் வந்து கொடுத்தாங்க, அவங்க தான் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த பெருமை பீத்தடிக்கிறது வந்து இங்கே வந்து கிடையாது. நம்ம நாட்டில் தான் உங்களுக்கு தான் வந்து தெரியுமே. நம்ம நாட்டில் வந்து இந்த கருப்பு பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கு ஒரு பேங்குனா, ஏன்னா பதுக்கி வச்ச பணத்தை வந்து எடுத்து அதுலேருந்து செலவு பண்ணுறத கூட வந்து தான் கட்சி தான் வந்து செலவு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கக்கூடிய நிலமையாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. மனுஷங்க வந்து உயிரோடு இருக்கிறது இன்னும் எத்தனை காலத்துக்குங்க? ஏன்னா மனுஷன் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து 40-50 கடந்து போகிறது இப்போதையும் வந்து அபூர்வமாக தான் வந்துருக்குது. வாழக்கூடிய வயசில் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து இருந்துக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு நான் குடும்பத்தை விட்டுட்டு ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். நம்ம நாட்டில் போதுமான வருமானம் வந்து இருந்துச்சுன்னா ஏன் எல்லாம் இங்கே வெளிநாட்டுக்கு வரப்போகுது அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து வரத்தான் செய்யும். இதையும் பார்த்துட்டு இந்த வீடியோவும் பார்த்துட்டு முட்டு கொடுத்து பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள்லாம் வந்து வர செய்வாங்க. நம்ம ஊர்லேயே நாங்களாம் வந்து சம்பாதிக்க தான் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து சொல்லிட்டேன். நம்ம ஊரில் இருந்து சம்பாதிக்கலாம், ஆனால் அது வந்து சேஃப்டி பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக போயிடுது, வேறு ஒன்றும் கிடையாது. ஆட்டுக்கறியை வாங்கிக்கிட்டு ஏன்னா அடுத்தடுத்த வேலைங்க வந்து நம்மளுக்கு எப்படி ஓடுதுங்கிறத பற்றி நான் டீட்டெயில்ஸாக வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? கார் எடுத்து மூவ் பண்ணியாச்சு. நம்ம இருக்கிற ஏரியாவிலேருந்து இப்போ ஜகராவுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ஜகராவில் தான் போய் ஃப்ரெஷ் கறி வந்து வாங்க போகிறது. இது இப்போ நம்ம போகிற ரோடு வந்து 6ஆம் நம்பர் ரோடுன்னு சொல்லுவாங்க. இங்கே கோயத்தில் வந்து மோஸ்ட்லி வந்து ரோடு இருக்குன்னா வந்து நம்பர் தான் வந்து கணக்கு வச்சுக்குவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். கடைக்குள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு. செம்ம கூட்டமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைட் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஃபுல்லாக ஆட்டுக்கறி தான் வந்து இருக்குது. கலாஸ் ليش انت تشيل منه فلوس؟ شنو فيه؟ شنو في ليش تشيل منه فلوس؟ ليش تشيل فلوس؟ هذا بتشوف सही सोरा ओके. வாங்கியாச்சுங்க. நான் செம்ம கூட்டம் இன்றைக்கி, தாங்க முடியல, பயங்கர கூட்டம்.
நம்ம போய்ட்டு நம்ம வண்டியில் போய்ட்டு வச்சிருவோம். இந்த கடை தான். நான் ஜெகரா சைடுக்கு வந்தீங்கன்னா இங்கே வாங்க, வந்துட்டு வாங்கிட்டு போகலாம். ஓகேவா? எனக்கே வந்து 5 கிலோ தான் கிடச்சிச்சு. செம்ம கூட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? நீங்களும் அந்த சைடுக்கு வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு கிலோ வந்து ஃப்ரெஷ்ஷு கறி கிலோ வந்து 6 தினாரு நம்ம நினைக்கிறேன். 6 தினாரு. நான் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. டக்குன்னு உடனே வெட்டின உடனேங்க நான் ஃப்ரெஷ் கறி வெட்டின உடனே டக்குன்னு காலி ஆகிடுது. நம்மளும் எக்ஸ்ட்ரா வந்து 10 கிலோ வந்து கேட்டாப்புல நம்ம ஆள். ஆனால் கிடைக்கல. 10 கிலோலாம் வந்து கிடைக்கலாம் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு கிடச்சது வந்து 5 கிலோ தான் கிடச்சிச்சு. இப்போ நம்ம அப்படியே நம்ம தம்பி ரூமுக்கு போயிட்டு ஒரு சஸ்பென்ஸாக என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தம்பி வந்து செருப்பை வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா வாங்கி வச்சுருக்கிறான். போயிட்டு அப்படியே அவன்கிட்ட போய்ட்டு செருப்பை வாங்கிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு போய்ட்டு இதை வந்து கொடுத்துட வேண்டியது தான். மணி இப்போ 1 மணி ஆகுது. என்ன நம்மளுக்கு இப்படி தான் டியூட்டி ஓடிக்கிட்டே கிடக்கும். ஏதாச்சும் ஒரு டியூட்டி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி கொஞ்சம் கூட ரொம்ப மோசமாக க்ரௌடாகவே வந்து இருக்கும். நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜ்லேயே வந்து இருக்குது. வந்தாச்சுங்க. என் தம்பி ரூமுக்கு வந்து கீழே வந்து இறங்கிப்பான். பாவமாக இருக்கும். அவனுக்கு வந்து ரூமு கொடுத்துருக்கோம். நல்லா தூங்கிக்கிட்டு இருக்குது. போங்க, ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாப்புல நம்ம ஆள். உள்ளார போய்ட்டு இப்போ போய் வைக்க வேண்டியது தான். 3 ஃப்ளோரு கேஸ் வேறு தூக்கிக்கிட்டு வந்து இறங்கணும்.